ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். கௌசி கிருஷ்ணா அம்மா சேனல் சமையல். சோளா பூரி அண்ட் சன்னா மசாலா எப்படி செய்யணும்னு கேட்டால், சோளா பூரி நல்லா ஒரு 2 கப்பு மைதா, 1 கப்பு தயிர் அண்டு கொஞ்சோண்டு சோடா மாவு அண்டு லைட்டாக உப்பு நன்றாக போட்டு பிசையணும். பிசைஞ்சு 1 மணி நேரமோ ஒரு அரை மணி நேரமோ ஊற வைக்கணும். ஊறினதுக்கு சேஷம் இந்த மாதிரி பெரட்டி எண்ணெய் காய்ந்தோன்னே, நாங்கள் கோல்டு வின்னர் யூஸ் பண்ணோம். பாம் ஆயிலை தவிர்த்துருங்க. வேறு எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணி நல்லா காய வச்சு இது மாதிரி சோளா பூரியாக போட்டு எடுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தொட்டுக்க சன்னா மசாலா. அது நேற்று நைட்டே வெள்ளை கொண்டக்கடலையை ஊற வச்சுட்டு இன்றைக்கி காலையில் இந்த கொண்டக்கடலை, தக்காளி, வெங்காயம், காஷ்மீர் சில்லி கொஞ்சம், சாதா மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள்தூள், உப்பு எல்லாம் போட்டு நன்றாக வேக வைக்கணும். அது வெந்தோடனே சோளா பூரி மாவு பிசையும்போது கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு பிசைஞ்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இது நல்லா வெந்ததுக்கு சேஷம் அரைக்கிறதுக்கு தக்காளி, வெங்காயம் அண்டு கரும் மசாலா பொடி அண்டு தேங்காய் எல்லாம் ஒரு கடாயில் போட்டு நன்றாக வறுத்து நன்றாக அரைக்கணும். அரைத்ததுக்கு சேஷம் இதை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி நன்றாக பொட்டுக்கடலை, அப்படி இல்லைன்னா முந்திரி பருப்பு, இது 2 போட்டு அரைத்து நன்றாக கலக்கி, அது நன்றாக கொதி வந்து திக்கானதுக்கப்புறம் எண்ணெய், சோம்பு, கசகசா எல்லாம் தாளித்து நன்றாக கொதி வந்து இறக்கி சூப்பராக சாப்பிடுங்கள். சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்டில் எப்படி இருக்குது சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.